நேயர்களே, இன்றைக்கு நாம் பேச போறது பழனிசாமி தலைமையிலான அதிமுக உடைந்தது. இப்போ அதிமுக ஏன் உடைஞ்சது? எம்ஆர்சி நகர்ல கூட்டம் நடக்கிறது. இன்னைக்கு 234 எம்எல்ஏக்கள்ல அதிமுகவில் சி.வி. சண்முகம் மற்றும் பதவியேற்புக்கு அவர் வரவில்லை. மீதி 233 பேரும் பதவியேற்புக்கு வந்து விட்டார்கள். அதிமுக இரண்டாக உடைந்து 36 எம்எல்ஏக்கள் வேலுமணியோடும் சி.வி. சண்முகத்தோடும் நெருக்கமாகி அவர்கள் நடிகர், அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய், ஜோசப் விஜயனுடைய கட்சி, அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டால் டிவிகேக்கு ஆதரவு எடுத்து மந்திரி சபையிலே அவர்கள் பதவியேற்க போகிறார்கள். இது ரொம்ப முக்கியமான செய்தி. பழனிசாமி கடைசி வரைக்கும் முயற்சி செய்ததாகவும் அந்த முயற்சி ஒன்றும் நடக்கல அப்படின்னும் சொல்றாங்க. குப்பை திண்டவன் தண்ணி குடிப்பான்னு கட்சியில முக்கியமான ஆட்கள் எல்லாம் வெளியே அனுப்பிய பழனிசாமிக்கு இது ஒரு சரியான தண்டனை தான். ஆட்சியில கொண்டு வைத்த சசிகலா அவர்களை வெளியேற்றியது முதலில் செய்த மிகப்பெரிய தவறு. அவர் எவ்வளவோ கேட்டார். ஒன்னா ஆட்சியில கொண்டு வச்சு தமிழ்நாட்டு முதலமைச்சராக்கி எவ்வளவோ பெரிய பதவியில கொண்டு வச்சு அவரை சேர்க்கிறதுக்கு காரண காரியங்கள்லாம் இல்லாம மிகப்பெரிய தவற செஞ்சாரு. ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியை விட்டு வெளியேற்றினார். இப்ப இந்த மாதிரி சில நடவடிக்கைகள் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறதுனால அவர் மீது கடுமையான அதிருப்தி மக்களுக்கு, அதாவது கட்சிக்காரங்களுக்கு. சரிப்பா, ஒரு முறை தோல்வி அடையலாம், 2 முறை தோல்வி அடையலாம், 5 முறை தோல்வி அடையலாம், 8 முறை கூட தோல்வி அடைஞ்சு 10 முறை தோல்வி அடைந்து 11 முறை தோல்வி அடைந்து 12வது முறை தோல்வி, 2 நாடாளுமன்றத்தில் தோல்வி, 2 சட்டமன்றத்தில் தோல்வி, நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி, உள்ளூராட்சி, ஊராட்சி, இடைத்தேர்தல்கள் எல்லாவற்றிலும் தோல்வி 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 தோல்வி. அப்ப நீ கட்சியில உங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? உங்களை கட்சியில யார் வைத்திருப்பா? ஒரு தலைவன் என்றால் இப்ப இன்னைக்கு சீமான் தோத்து போயிருக்காரு, 3% குறைஞ்சிருக்காரு, 3.5%, 4%க்குள்ள வந்திருக்காரு. அது அவர் செய்யற தப்பு என்னன்னா, அரசியல் கட்சினால் வெற்றி நோக்கித்தான் பயணிக்க முடியும். இங்க என்ன, நான் எம்ஜிஆர், நானே அண்ணாதுரை, நானே ஜெயலலிதா, நானே கருணாநிதி, எல்லாத்தை விட நான் பெரிய ஆளுன்னு பழனிசாமியுடைய முட்டாள்தனத்தினால இன்னைக்கு அந்த கட்சி சின்ன பின்னமாயிற்று. தமிழ்நாட்டில் திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களும் பார்த்து பார்த்து வளர்த்த ஒரு கட்சி. அது ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கான கட்சியாக இருந்தது. தொழிலாளர்கள், ஏழைகள் எல்லாருமே அந்த கட்சிக்கு வாக்களித்தார்கள். மீனவர்கள், குறிப்பாக தலித் சகோதர சகோதரிகள், சிறுபான்மையினர் மக்கள் அனைவருக்குமான கட்சியாக இருந்தது. ஆனா அந்த கட்சியை அளித்த பெருமை பழனிசாமியை தான் சேரும். ஏன்னா அவர் யாரையுமே மதிக்கலங்க. பொதுவாக ஒரு அரசியல் கட்சி நீட்டு போக்கா நடக்கும். எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய மாண்புகள் உண்டு. அந்த மாண்புகளை அவர் இழந்ததுனால இப்போது டெல்லி தலைமை இவரை காலி செய்வதற்கு நீண்டகால திட்டத்தை போட்டார்கள். பாரதிய ஜனதா சாதாரணமான திட்டம் இல்லை, நீண்டகால திட்டம். எப்படிடா இவனை க்ளோஸ் பண்றது, அரசியல் இருந்து காலி செய்யறது. அவர்களுக்கு திரு பழனிசாமியை மட்டும் அவர்களுக்கு க்ளோஸ் செய்வது நோக்கம் அல்ல. திரு பழனிசாமி அரசியல் வாழ்க்கையை முடித்து அதிமுகவை முடித்து விட்டு விட்டால் நல்லது என்று அவர்கள் நம்பினார்கள். அதுல இப்ப அவர்களுக்கு செக் என்ன, தமிழ்நாட்டுல திமுகவுக்கு மாற்றாக பாரதிய ஜனதா தான் இருக்குங்கிறது அதுவும் கேவலப்பட்டு போச்சு. இனி எந்த காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக பாஜக அது டிவிகே தான் என்று 108 தொகுதியில ஜெயிச்சு 1,70,00,000 வாக்கை வாங்கி 2 வருஷத்துல எந்த பிரச்சாரத்துக்கும் பெரிய அளவில் ஈடுபடாத தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு சாதித்திருக்கிறது என்று சொன்னால், இனி தமிழ்நாட்டுல சனாதனத்துக்கும் இந்துத்துவ அரசியலுக்கும் திருப்பரங்குன்ற அரசியலுக்கும் வழி இல்லை. அவங்களுக்கு நோக்கமெல்லாம் மிரட்டல். என்ன மிரட்டல்? அமலாக்கத்துறை மிரட்டல்,
சிபிஐ மிரட்டல், இதைத்தானே அவங்க செய்ய முடியும். வேற என்னத்தை செய்வாங்க? வேற என்ன செய்ய முடியும் அவர்களால? அதுல எதிர்த்து நின்று இப்பொழுது ரொம்ப பொறுப்பு இருக்கு. இப்ப அதிமுகவை அழித்தால் அதிமுக என்ன செய்யும்? 47 எம்எல்ஏக்கள், அதுல 31 பேர் 32 பேர் இருந்து விட்டாலே மெஜாரிட்டி கிடைக்கும். ஆனா நிலைமை என்னவென்றால், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், 36 பேர் அவருக்கு ஆதரவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. யாருக்கு? சிவி சண்முகம், வேலுமணி. எம்ஆர்சி ரோட்ல அவங்க பண்ணியிருக்காங்க. இதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது 800 கோடி ரூபாய பழனிசாமி கையில கொடுத்துதான் கட்சிக்குள்ள வந்ததாக சொல்லப்பட்ட லீமா ரோஸ், மிகப்பெரிய செல்வந்தர் லாட்டரி மார்டின், அவருடைய மனைவி லீமா ரோஸ். அவரு இப்ப இவர்களுக்கும் பெரிய அளவில் பணத்தை கொடுத்து தாவேகாவோடு அமைச்சரவையில் பங்கு பெறப் போவதாகவும் தகவல்கள் கசிந்திருக்கிறது. இப்ப தாவேகாவின் நிலை என்ன? தாவேகா 108ல ஒன்றை விட்டால் 107, 5, 112, காங்கிரஸ் 5, அது உறுதியான கூட்டணி. அது போக திரு தொல்மாவளவன் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடதுசாரி கட்சிகள் 2, 2, 4, IMU, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இப்ப 120. இது ஒரு 36னா 156. இதை 8 போனாலுமே அவர்களுக்கு ஆபத்து இல்லை. ஏன்னா இவர்கள் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் பயணிக்கிறேன், அது கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. காலம் அதுக்கு பதில் சொல்லும். ஒருவேளை பெரியாருடைய கொள்கைகளும் தலித் மக்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் பாதுகாப்பு வரும்போது அவங்க திமுக கூட தான் பயணிக்கணும்னு இருக்கு. நான் எழுதி வச்சிருக்கா, திமுக தான் பெரியாரிய கொள்கைன்னு. அப்படிலாம் இல்லை. இந்தியாவில் பெரிய ஊழல் கட்சி திமுக கட்சி, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். அதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இவர் ஊழலிட்ட ஒரு அரசாங்கத்தை கொடுக்கிறார்னு வைப்போம், சமதர்ம ஒரு அரசாங்கத்தை கொடுக்கிறார், நல்ல முறையிலே சட்டம் ஒழுங்கை பேணுகிறார், விளிம்பு நிலை மக்களுக்கும் ஏழைகளுக்கும் சிறுபான்மையினருக்கும் எல்லோருக்கும் உதவிகரமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, திரு விடுதலை சிறுத்தைகள் எங்கே பயணிப்பதில் என்ன சிக்கல்? தோழர் இடதுசாரிகள் பயணிப்பதில் என்ன சிக்கல்? விவசாயிகளுடைய பிரச்சனை, தொழிலாளர்கள் பிரச்சனை எல்லாம் பார்க்கின்ற போது அவர்களுக்கும் ஒரு சிக்கல் கிடையாது, எந்த சிக்கலுமே கிடையாது. அதனால இப்போ நமக்கு தெரிய வந்த ஒரு மிக முக்கிய தகவல், அதிமுக உடைந்தது. இந்த உடைந்தலை மொழியாக தெளிவாக செய்தது வேலுமணியும் சிவி சண்முகமும். வேலுமணி தான் டெல்லியில ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள். டெல்லி தலைமையோடு பேசுறதுக்கெல்லாம் அவர் தான் போவாரு. அவருக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் அங்க இருக்காரு. அவரு எல்லாம் பேசி என்ன செய்யணும், யாது செய்யணும் அப்படி சொல்லுவாரு. இப்ப சில விஷயங்களை கடத்துறதுக்கு ஜக்கி வாசுதேவ் எங்க இருக்கிறாரு? கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு கார்பரேட் சாமியார். அவருக்கும் இவருக்குமே ரொம்ப நெருக்கம் உண்டு. அந்த கார்பரேட் சாமியார் தான் இவருக்கு மெசேஜ்களை கடத்துவது, செய்திகளை கடத்துவது. அங்கிருந்து கொடுக்க வேண்டியதெல்லாம் அதிமுக காலங்கள்ல என்னது கட்சி ஆட்சி நடக்கும்போது பெட்டி பெட்டியா டெல்லிக்கு அனுப்புனது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு எலெக்ஷன் நேரத்துல செலவு பண்ணது எல்லாமே வேலுமணி அண்ட் கம்பெனி தான். அவரை பார்த்தா ஒரு பெரிய இதா தெரிய மாட்டார், எப்படியோ ஒரு மாதிரி இருப்பார் மனுஷன். பல ஆயிரம் கோடிகளை வச்ச பெரிய முரட்டு பணக்காரனாக மாறினார் டெல்லி ஆசீர்வாதத்தோடு வேலுமணி. இப்ப டெல்லி ஆசீர்வாதத்தோடு தான் அவர் சட்ட பிரிவுகளில் சிக்காமல் தப்பித்து கொண்டிருக்கிறார். இப்ப விஜயபாஸ்கரும் இங்க இருக்காரு, அவரும் டெல்லி ஆசீர்வாதத்தோடு தான் இருக்காரு. குர்கா ஊழல், அந்த ஊழல். இப்ப சிவி சண்முகம் ஒரு ஒரு வகை தொகை தெரியாமல் பேசக்கூடிய ஆள் அவர். இப்ப அவரு பழனிசாமிய ரொம்ப சண்டை பிடிச்சிட்டதாகவும், எம்ஆர்சி ரோட்ல அவர் மீட்டிங் போட்ட பிறகு கிரீம்ஸ் ரோட்ல போய் 2 பேருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இன்று காலை ஒரு பிரபலமான பத்திரிகை லீமா ரோஸ நம்பக்கூடாது, உள்ள சேர்க்க கூடாதுன்னு சொல்லியும் இவர்கள் சேர்த்தார்கள். விளைவு இப்ப அந்த அம்மா இருக்கிறவனுக்கெல்லாம் பணத்தை கொடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு 20 கோடினா 30 பேருக்கு 600 கோடியை தூக்கி கொடுத்திருப்பாங்க. அது
பெரிய விஷயம் கிடையாது. எல்லா எம்எல்ஏக்கும் ஆளுக்கு ஒரு 20 கோடி வச்சுக்கிடுங்கப்பா. ஏன்னா நீங்க செலவு பண்ண செலவு எம்எல்ஏவை தொடருங்க. அதாவது 30 கோடி, ஒரு 1000 கோடியை கையில கொடுப்பாங்க. 1000 கோடி சம்பாதிச்சிருவாங்க அதிமுக. இப்படி ஒரு கேவலப்பட்ட அரசியல் போயிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா, அது ஒரு பக்கம் விட்டுருங்க. பழனிசாமியுடைய லைஃப், அவருடைய அரசியல் முடிவடைகிறது அப்படி நடந்தால். இரண்டாவது, விஜய்க்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா, நேற்று அவர் பேசும்போது, நான் தூய்மையானவன், எந்த நேரத்திலும் தவறு செஞ்சிடலாம், நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னு தப்பு நினைச்சா எராஸ் பண்ணிருக்க உங்க உள்ளத்துல இருந்து அப்படின்னு அவர் சொல்லிட்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இந்த ஊழல் பெருச்சாளிகளை வைத்து அவர் எப்படி சமாளிக்க போகிறார் என்ற கேள்வி எழுகின்றது. மிகப்பெரிய ஊழல் பெருச்சாளிகள், இவர்களை வைத்துக் கொண்டு அவர் எப்படி சமாளிக்க போகிறார் என்ற கேள்விக்கு விடை தெரியவில்லை. அதனால அதை நம்ம அடுத்து அதை பார்க்கணும். ஏனென்று சொன்னால் அவர்கள் நோக்கமே ஆடின காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காது. ஆடுகிற காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காது. அப்படி இருக்கும்போது கைய உரசி உரசி நல்ல சம்பாதிச்சவர்கள் இப்ப எப்படி இருப்பார்கள் என்ற கேள்வி நமக்கு எழும். அப்ப இவர் கண்ட்ரோல் பண்ணுவார். இவர்களுக்குன்னு ஒரு துறையை கொடுத்துட்டு அங்கேயும் போய் உரசிக்கிட்டு இருந்தா பேர் யாருக்கு கிடும்? விஜய்க்கு தான் கிடும். மிஸ்டர் கிளீன் அறிவிஸ்டர். நல்ல ஆட்களை வைக்கணும், தியாகிகளை, ஒரு பொதுநல நோக்கத்தோடு இருக்கக்கூடிய கண்ணியமிக்கவர்களை வைக்கணும். பொது பணத்துல காவு கொள்ளாதவர்களை எல்லாம் வைக்கணும். அரசியல்ல சம்பாதிக்கிறது தான் வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னு ஆயிட்டு திருடர்களும் எத்தர்களும் அரசியல்ல போயிட்டாங்க. நாம இந்த அரசின் மீது நம்பிக்கையை வைப்போம். ஏன்னா அவர் நேற்று பேச்சு நல்ல ஒரு வைப்ரண்ட் ஸ்பீச்சா இருந்துச்சு. கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்ப்போம். உண்மையிலேயே இது எப்படி செல்கிறது இந்த அரசாங்கம். இந்த கூட்டணி அவர் பதவியேற்கவில்லை. 13ஆம் தேதி மெஜாரிட்டி நிரூபிக்க வேண்டும். இன்றைக்குள் நாளைக்குள் புதிய செய்தி வந்துடும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.